ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிங்கிள் கம்ப்ரெஷன் கேபிள் கிளாண்டை எப்படி நம்ம போட போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிபியிலேருந்து நம்ம கேபிள் லென்த்தை மெஷர் பண்ணிட்டு நம்ம கிளாண்ட் எங்கே போட போகிறோமோ ஸோ அந்த மார்க்கப் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம ஆக்ஸா ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம லைட்டாக கேபிளை சுற்றி கட் பண்ணணும். ஸோ ரொம்ப கட் பண்ணக்கூடாது. கேபிளுக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்மர் ஸ்ட்ரிப்பு போகும். ஸோ அந்த ஆர்மர் ஸ்ட்ரிப்பு வரைக்கும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டர் ஷீத்தை எடுத்துடணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஸோ உள்ளே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3 கோர் 4 கோர் 3.5 கோர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ளார வந்து கேபிளுக்குள்ளார ஸோ டைப் ஆஃப் ரன் நமக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கேஸ் நம்ம அதனுடைய இன்சுலேஷன் எதுவும் டேமேஜ் பண்ணாத மாதிரி பொறுமையாக இப்போ ஆர்மரை கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு இன்னர் ஷீட் எடுத்தாங்களே ஸோ அது போல் இருக்கிறதையும் நம்ம இன்னர் ஷீட்டை எடுத்துடணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளாண்ட் போடுறதுக்காக சிங்கிள் கம்ப்ரெஷன் கிளாண்ட் எடுத்துகிட்டு ஸோ நம்ம எந்த அளவுக்கு கிளாண்ட் சைஸ் வருதுன்னு நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம அவுட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஆர்மரை கட் பண்ணக்கூடாது நண்பா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அவுட்டர் ஷீட்டையும் ஆர்மரையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ நமக்கு கிளாண்டு போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி உள்ளார வர பார்ட்ஸ்லாம் நமக்கு ஆர்மரோடு இருந்தால் நம்மளால் டெர்மினேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபி உள்ளே வர பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்சுலேஷன்லேயும் ஆர்மரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கிளாண்டு சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிவிசி இன்சுலேஷனை மேலே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாண்ட் போட ஸ்டார்ட் பண்ணணும் நண்பா. கிளாண்ட் போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கிளாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மெண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சக் நட்டை தனியாக எடுக்கணும், கம்ப்ரெஷன் நட்டு, அவுட்டர் சீல் ரிங் ஸோ அது போல் ஒன் பை ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு ஸோ அந்த கிளாண்டோடைய லாஸ்ட் அடிப்பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போடணும். ஸோ அது பேர் என்ன சொல்லுவோன்னா கம்ப்ரெஷன் நட்டும்போம். ஸோ அந்த கம்ப்ரெஷன் நட்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சீல் ரிங்குன்னு ஒரு ரப்பர் புஷ் போல் வரும். ஸோ அந்த ரப்பர் புஷ் அடுத்தது போட்டுட்டு அடுத்ததாக ஆர்மர் கிளாம்பிங் கோனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆர்மர் கிளாம்பிங் கோனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அந்த ஆர்மரை ஸ்டிப் பண்ணிவிட்டு ஆர்மர் கிளாம்பிங் ரிங்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ரிங்கை போட்டு நம்ம அடுத்தது நிப்புல் என்ட்ரியை போட்டுட்டு ஸோ டைட் பண்ணணும். அந்த கம்ப்ரெஷன் நட்டை போட்டு டைட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கிளாண்ட் போட்டுடலாம் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.